ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட தாளிக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பெரிய தக்காளி சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் 2 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அது கூடவே பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேங்க. நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தாங்க. நல்லா மைய அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அது கூட 4-5 கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை அரைச்சது சேர்த்து இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு எலுமிச்சை அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் புளி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நான் புளி தண்ணி சேர்த்து நல்லா அதுவும் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் குழம்புல போடுறதுக்கு மீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் சேர்த்து அதையும் பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அது குழம்பு கொதிக்கிற அளவுக்கு இது கொஞ்சம் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மீன் சேர்க்கணுங்க. மீன் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்தில் கொதித்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மீன் குழம்பு ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.